ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன விஷயம்னு சொன்னால், நாங்க போன கிளாஸ்ல 2.5 சம்பந்தமா பார்த்திருந்தோம். சரி, அப்ப 2.5 ஊடாக நாங்க எந்த விஷயத்த பார்த்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சியின் அடிப்படையில தர்க்க ரீதியாக தீர்மானங்களை எடுக்கிறது. அப்ப குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சின்னா என்ன? அதுல சமன்பாடு, அதுக்கான உதாரணங்கள் விளைஞ்ச சொல்றது. அதே மாரி அந்த பிரதியீட்டு பண்டம், பதிலீட்டு பண்டத்தோட தொடர்புபட்டு நாங்க பார்த்திருந்தோம். அதே மாரி வந்து அ இணைப்பு பண்டத்தோட தொடர்புபடுத்தி நாங்க பார்த்திருந்தோம். இப்படியாக நாங்க என்ன செஞ்சிருந்தோம்னு சொன்னால், இந்த குறுக்கு விலை கேள்வி நிகழ்ச்சி அப்படின்றத 2.5 ஊடாக பார்த்திருந்தோம். ரைட். அப்ப இந்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா 2.6க்கு வருவோம். சரி. 2.6 தேர்ச்சி மட்டம் 2.6. சரி. யூனிட் 2ல 6வது தேர்ச்சி மட்டத்த நாங்க பார்க்கிறோம். சரி. இந்த 2.6 ஊடாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கு ஏற்ப தர்க்க ரீதியாக தீர்மானம் எடுக்கிற விதத்தின வந்து விளக்குறது. விளங்கி சொல்லிட்டு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி சம்பந்தமா பார்க்க போறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி. ரைட். அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன? அதுல சமன்பாடு விளைஞ்ச சொல்றது. அப்ப வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி இந்த வகைகள் சரி. இது சம்பந்தமா நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். பார்த்துட்டு அதே மாரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் பயன்பாடு அல்லது முக்கியத்துவம் பார்த்துட்டு, நாங்க இந்த 2.6 வந்து முடிப்போம். இவ்வளவுதான் இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள இருக்குது. இப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னா என்ன? அதுக்கான சமன்பாடு, அதன் வகைகள் 3 வகைகள் காணப்படுது. அந்த வகைகள நாங்க கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அடுத்தது வந்து, இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் பயன்பாடு அல்லது முக்கியத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் நாங்க பார்த்து முடிச்சுட்டு, இந்த 2.6 வந்து எங்களுக்கு முடிச்சுக் கொள்ள இயலும். சரியா? அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். என்னன்னு சொன்னால், இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ல போகல, முதலாவது வருமான கேள்வி அப்படின்னு சொன்னா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். வருமான கேள்வி. வருமான கேள்வி. வருமான கேள்வி அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில, ஒரு குறித்த காலத்துல கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாது. விளைஞ்ச சொல்றது. கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் எப்படி இருக்கும்னு சொன்னால், நிலையாக காணப்படும். மாறாமே இருக்கும். விளைஞ்ச சொல்றது. மாறாம காணப்படும். அப்ப இப்படி கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணிகள் மாறாத போது, நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் எப்படி? நுகர்வோண்ட வருமான மாற்றம். சரி. இந்த நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றம். குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். எது எதுக்கு இடையிலான தொடர்பு நாங்க அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியில பார்க்கிறோம் அப்படின்றத விளங்கிக் கொள்ளணும். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத போது நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பின கூறுறது தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா இந்த வருமான கேள்வி அப்படின்னு சொல்றோம். எந்த தொடர்பு கூறுறது? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் சரி, நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு கூறுறத தான் நாங்க வருமான கேள்வி அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? வருமான கேள்வி அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? ரைட். இப்ப வருமான கேள்வி அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டா, நாங்க அடுத்த கட்டமாக நாங்க என்ன பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா, அந்த வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சின்னா என்ன? வருமானம் சார் கேள்வி, நெகிழ்ச்சினா என்னன்றத பார்ப்போம். அப்ப கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில, நுகர்வோண்ட வருமானத்தின்ட சதவீத மாற்றம். நுகர்வோண்ட வருமானத்தின்ட சதவீத மாற்றத்திற்கும் சரி, குறித்த பண்டத்தின்ட கேள்வித் தொகையின் சதவீத மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பின நாங்க எந்த ரீதியில குறிப்பிட போறோம்னு சொன்னா, கணித ரீதியில குறிப்பிட போறோம். கணித ரீதியில நாங்க காட்டப் போறோம். கணித ரீதியில நாங்க அளவிட போறோம். அப்படி நுகர்வோண்ட வருமானத்தின் சதவீத மாற்றத்திற்கும் குறித்த பண்டத்தின்
கேள்வி தொகையின் சதவீத மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பை கணித ரீதியில அளவிட்டு கூறுவதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. விளைஞ்சவங்களுக்கு சொல்றது விளைஞ்சவங்களுக்கு சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்டால் தெளிவாக விளைக்கணும். அப்ப இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன? ஒரு நுகர்வோட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல குறித்த பொருள்ன கேள்வி தொகை எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துது? ஒரு நுகர்வோட வருமானம் குறைவடையுது. அவனோட கொள்வனவு சக்தி குறைவடையுது அப்படின்னு சொன்னா, சரி, குறித்த பொருளுக்கான கேள்வி தொகை வந்து எப்படி மாற்றம் அடையுது? விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படி நுகர்வோண்ட வருமானம் மாற்றத்தை எப்படி அந்த அந்த அதின்ட மாற்றம் மாற்றம்னு சொன்னா அதிகரிப்பு அல்லது குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதிகரிப்பாவும் மீக்கலாம், குறைவாவும் மீக்கலாம். அப்ப நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல குறித்த பொருளுக்கு எப்படியான தாக்கம் ஏற்படுது? குறித்த பொருள்ன கேள்வி தொகைக்கு எப்படியான தாக்கம் ஏற்படுது. அதே மாரி நுகர்வோண்ட வருமானம் குறைவடைகிற டைம்ல குறித்த பொருளுக்கு குறித்த பொருள்ன கேள்வி தொகைக்கு எப்படியான மாற்றம் ஏற்படுது. இத வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கணித ரீதியில அளவிட்டு கூறப் போறோம். இப்படி கணித ரீதியில அளவிட்டு கூறுதத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப இப்படியான அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், இத கணிப்பிடுறதுக்கான சமன்பாடு உண்டு. விளைஞ்ச சொல்றது. அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க YEDன்னு எடுப்போம். YED சமன் ஒரு கேள்வியில சமன்பாட்டின் மூலம் உங்களுக்கு வந்து கேட்கப்பட்டுச்சுன்னு சொன்னா, சில கேள்விகள் சமன்பாட்டின் மூலம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நாங்க என்ன செய்வோம் சாரி சமன்பாட்டின் மூலம் சதவீதத்தின் மூலம். விளைஞ்ச சொல்றது. சில கேள்விகள வந்து அதாவது நுகர்வோண்ட வருமானம் வந்து 25 வீதத்தால அதிகரிக்குது. அல்லது 10 வீதத்தால குறையுது. அந்த வீதத்தின் அடிப்படையில உங்கள்ட்ட கேள்வி வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நாங்க வீதத்த அடிப்படையா வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு சமன்பாடு ஒண்ணு போடுவோம். அதுதான் என்ன சமன்பாடு அப்படின்னு சொன்னா, YED சமன் டெல்டா QDயின் கீழ டெல்டா QD வீதத்தின் கீழ டெல்டா Y வீதம். டெல்டா Y வீதம். அதாவது கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்ற வீதத்தின் கீழ் நுகர்வோண்ட வருமானத்தில ஏற்பட்ட என்ற மாற்ற வீதம். சரியா? அப்ப நுகர்வோண்ட வருமானத்தில எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டீதோ, அந்த வீதத்த நாங்க என்ன செய்ய போறோம்? கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்ற வீதத்தில இருந்து பிரிக்க போறோம். விளங்குச்சா சொல்றது? அப்ப நுகர்வோண்ட வருமானம் மாற்றம் வந்து உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்வோமே. உதாரணமா, இப்ப உதாரணம் 1. சரி, நுகர்வோண்ட வருமான மாற்றம் வந்து வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், 25 வீதத்தால 25 வீதத்தால அதிகரிக்குது. 25 வீதத்தால என்ன செய்யுது? அதிகரிக்குது. நுகர்வோண்ட வருமானம் வந்து 25 வீதத்தால அதிகரிக்குது. அதிகரிக்கிற டைம்ல குறித்த பொருள் மீதான அவனது கேள்வி தொகை வந்து 50 வீதத்தால அதிகரிக்குது. இல்லைங்களா? அப்ப கேள்வி தொகை சரி, அவன் கேள்வி தொகை வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, QD 50 வீதத்தால அதிகரிக்குது. அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்கிறதின் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்ன? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்ன? அப்ப YED என்னன்னு கேட்கிறேன். இல்லைங்க உங்களுக்கு சொல்றது. அப்ப பாருங்க, எங்கட சமன்பாடு என்ன? டெல்டா QD வீதத்தின் கீழ டெல்டா Y வீதம். அப்ப டெல்டா QD வீதத்தின் கீழ டெல்டா Y வீதம். டெல்டா Y வீதம். சரி. அப்ப பாருங்க, டெல்டா QD வீதம் இங்கனக்கு எத்தன? 50. 50 வீதம். 50 வீதம். டெல்டா Y வீதம் அதாவது நுகர்வோண்ட வருமானத்தில ஏற்பட்ட அதிகரிப்பு அப்படின்னு சொன்னால் 25 வீதம். 25 வீதம். அப்ப 50 25ஆல பிரிச்சா எத்தன வரும்? 2 அப்படின்னு வரும். இதுதான் வந்து YED. YED. YED சமன் 2. அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 2. அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து இப்படி சதவீதத்தின் அடிப்படையில உங்கள்ட்ட கேள்வி வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், டெல்டா QD வீதத்தின் கீழ டெல்டா Y வீதம். இந்த சமன்பாட நாங்க போடுறோம். அப்படி இல்லாம நுகர்வோண்ட வருமான மாற்றத்தையும், QD மாற்றத்தையும் வந்து ஒரு டேபிள் மூலமா உங்ககிட்ட கேள்விகள் வினாவப்பட்டுச்சு. இப்படி 10ல இருந்து 20ஆ அதிகரிக்குது. இல்லாட்டி 100ல இருந்து 200ஆ அதிகரிக்குது. QD வந்து இப்ப எப்படி 10ல இருந்து 20ஆ அதிகரிக்குது. இப்படி வந்து கேள்விகள் அதாவது அட்டவணைகள் மூலமா உங்கள்ட்ட கேள்விகள் வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதுக்கு வேற சமன்பாடு இருக்கு.
அதுக்கு வேற சமன்பாடு இருக்குது. அப்ப நல்லா தெளிவாக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இதுகளை தலையில போட்டுக்கொள்ளணும். ரைட். அப்ப விஷயத்துக்குள்ள வாரம். அப்ப அதுக்கான சமன்பாடு என்ன? அப்படி அட்டவணைகள் மூலமா நுகர்வோண்ட வருமானம் வந்து 1000 இருந்து 2000 அதிகரிக்குது. அதே மாரி குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை 10 இருந்து 20 அதிகரிக்குது. இப்படி வந்து ஒரு டேபிள் மூலமா உங்கள்ட்ட கேள்விகள் வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா, YED சமன் YED சமன் டெல்டா QDயின் கீழ டெல்டா Y. டெல்டா Y. கேள்வி தொகையில ஏற்பட்ட மாற்ற வீதத்தின் கீழ நுகர்வோட வருமானத்தில் ஏற்பட்ட மாற்ற வீதம் தர Y-ன் கீழ QD. குறித்த ஒரு வருமானத்தை எடுத்து அதுக்கு அந்த வருமானத்துல வந்து கேள்வி தொகை எவ்வளவு அதை வந்து நாங்க போடுவோம். சரியா? அதுதான் Y-ன் கீழ QD. சரியா? இந்த சமன்பாடை நாங்க என்ன செய்ய போறோம்? இப்படியான கேள்விகள் உங்களுக்கு அட்டவணை மூலமாகவோ அல்லது நுகர்வோண்ட வருமானம் வந்து 1000 இருந்து 2000 அதிகரிக்குது. அதே சந்தர்ப்பத்துல ஒரு குறித்த பொருள்ட கே கேள்வி தொகை வந்து 10 இருந்து 20 10 அலகுகள்ல இருந்து 20 அலகுகளாக அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேள்விகள் வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், இப்படியான இப்படியான இந்த 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 சமன்பாட தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? யூஸ் பண்ண போறீங்க. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் வீதத்தின் அடிப்படையில 10 வீதத்தால அதிகரிக்குது. நுகர்வோர் வருமானம் 20 வீதத்தால குறைவடையுது. அப்படி வீதத்தின் அடிப்படையில கேள்விகள் உங்கள்ட்ட வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த சமன்பாட யூஸ் பண்ண போறீங்க. இல்லைங்களா? அதே நாங்க இப்படி எங்கள்ட்ட 1000 இருந்து 2000 அதிகரிக்குது. 10 அ கேள்வி தொகை வந்து 10 இருந்து 20 அதிகரிக்குது. அப்ப இப்படி வந்து உங்கள்ட்ட கேள்வி வினாவப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சமன்பாட யூஸ் பண்ண போறீங்க. சரியா? ரைட். அப்ப எந்த சமன்பாட எந்த சந்தர்ப்பத்துல யூஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரம். இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், 3 வகைகளாக வகைப்படுத்த போறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள் வந்து 3 வகைப்படும். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிஇந்த வகைகள் வகைகள். சரியா? அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நோட்ஸ் தந்தீபன். சரி, நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? இந்த கிளாஸ்க்கு வார டைம்ல லைவா கொண்டு வந்து அத பார்த்துக்கிட்டு இருக்கணும். விளங்கிச்சா சொல்றது? அல்லது சொல்லி தர மேலதிகமான விஷயங்கள அதில நோட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா சரி டவுட் இருந்தா நீங்க கேட்கணும். சரி, அப்ப அப்படியான சந்தர்ப்பத்தில தான் உங்களோட டவுட்டும் கிளியர் ஆகும். மத்தது வந்து சரியான முறையில அது வந்து உள்வாங்கிக் கொள்ள இயலும் உங்களுக்கு. சரி, நோட்ஸ வந்து கட்டாயம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட். அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் வகை. அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள்ல வந்து நாங்க 3 வகையாக வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்றோம்? வகைப்படுத்துறோம். 1வது வகை என்னன்னு சொன்னால், நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அதே மாரி 2வது விடயம் என்னன்னு சொன்னால், எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி. அதே மாரி 3வது விடயம் என்னன்னு சொன்னால், பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி. அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னால், இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் வகைகள 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்றோம்? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்றோம்? 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். வகைப்படுத்துறோம். விளங்குதா உங்களுக்கு சொல்றது? அதுல 1வது நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, 2வது எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, 3வது பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப 1வது நாங்க விஷயத்துக்குள்ள வாரம். 1வது நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஆயிக்கலாம். எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஆயிக்கலாம். பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஆயிக்கலாம். அப்ப இந்த விடயம் எல்லாத்துக்குமே வந்து நீங்க என்ன செய்யணும்டா, தெளிவாக ஆ ஒவ்வொரு விடயம் அப்படின்னு சொன்னா என்ன? நேர்க்கணியம்டா என்ன? இப்ப எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சினா என்ன? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப நேர்க்கணியம் அப்படின்னு சொல்ல போக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாது. நிலையாயிக்கும். சரி. அப்ப மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்றம் தானே. சரி. நுகர்வோண்ட வருமான மாற்றம். சரி. இந்த நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம்.
அப்ப கேள்வி தொகை மாற்றம். இப்ப டெல்டா போடுறது என்ன? மாற்றத்துக்காக. அப்ப கேள்வி தொகை மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து நேரான தொடர்பு காணப்படும். விளங்கிச்சா சொல்றது? அப்ப சரி. மாற்றத்திற்கும், மாற்றத்துக்கும் இடையிலான நேரான தொடர்பு காணப்படும். நேர்க்கணிய தொடர்பு காணப்படும். குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற இணை காரணி மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும், குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையிலான நேர்க்கணிய தொடர்பு காணப்படுறத தான் இந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். நேரான தொடர்பு. அப்படின்னு சொன்னா என்னன்னா, நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல அதாவது குறித்த பொருள்ன கேள்வி தொகையும் வந்து அதிகரிக்கும். அதே மாரி நுகர்வோண்ட வருமானம் குறைவடையிற டைம்ல, குறித்த பொருள்ல கேள்வி தொகையும் வந்து நடக்கும், குறைவடையும். இதத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா, நேர்க்கணிய தொடர்பு. நேர்க்கணிய தொடர்பு. அப்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை அதிகரிக்க போகுது. வருமானம் குறைவடையிற டைம்ல கேள்வி தொகை குறைவடைய போகுது. இதத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், நேர்க்கணிய தொடர்பு. நேர்க்கணிய தொடர்பு. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்டா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இப்படியான இந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆடம்பர பண்டங்களுக்கும், அத்தியாவசிய பண்டங்களுக்கும் வந்து காணப்பட போகுது. அப்ப சாதாரண பண்டம் அப்படின்றதுக்குள்ள தான் வந்து இந்த ஆடம்பர பண்டமும், அத்தியாவசிய பண்டமும் வருது. விளங்கிச்சா சொல்லுது. அப்ப நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி சாதாரண பண்டங்களில் காணப்படும். அப்படின்னு சொன்னா என்னன்டா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். வருமானம் ஒரு நுகர்வோண்ட வருமானம் அதிகரிக்கிற டைம்ல, அவன்ட்ட காசு கூட இருக்கிற டைம்ல, அவன் என்ன செய்வான்டா, பொருள் அதிகமா வாங்குவான். அப்ப பொருள் அதிகமா வாங்குறதுக்கு முன் வந்தான் அப்படின்னு சொன்னா, அதுல கேள்வி தொகை அதிகரிக்க போகுது. ஏன்னா அவன்ட்ட கொள்வனவு சக்தி அதிகமாகிக்க போகுது. கொள்வனவு சக்தி அதிகமாகிருந்துச்சுன்னு சொன்னா, காசு அதிகமாகிற டைம்ல, அவன்ட்ட வருமானம் அதிகமாகிக்கிற டைம்ல காசு கிடைக்கும். காசு கிடைச்சுன்னா கொள்வனவு சக்தி அதிகமாகிக்கும். கொள்வனவு சக்தி அதிகமாகிருந்துச்சுன்னு சொன்னா, கேள்வி தொகையும் அதிகரிக்கும். இது வந்து சாதாரண பொருளுக்கு காணப்பட போகுது. ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள்ல பிளஸ் தான் சாதாரண பொருள் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்டா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இப்படியான இந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சிய நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, மேலும் 2 வகைகளாக நாங்க வகைப்படுத்த போறோம். நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சிய நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, மேலும் 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். முதலாவது வந்து முதலாவது நெகிழ்ச்சி உள்ள வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. நெகிழ்ச்சி உள்ள வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அதாவது ஒன்றுக்கு கூடிய உள்ள சரி, ஒன்றுக்கு கூடிய ஒன்றுக்கு கூடிய நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க வகைப்படுத்துறோம். முதலாவது வகை என்ன? நெகிழ்ச்சி உள்ள வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு வகைப்படுத்துறோம். அதே மாரி 2வது வகைப்படுத்துறோம். 2 வகைகளா வகைப்படுத்துறோம். 2வது வகைப்படுத்துறோம் என்னன்னு சொன்னால், நெகிழ்ச்சியற்ற வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நெகிழ்ச்சி அப்ப நெகிழ்ச்சி அற்றதுன்னு சொன்னால், ஒன்றுக்கு குறைந்து ஒன்றுக்கு குறைந்து ஒன்றுக்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. சரி. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சிய உள்ளது, நெகிழ்வற்றது. அல்லது ஒன்றுக்கு கூடிய, அல்லது ஒன்றுக்கு குறைந்து அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்றோம்? 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்னா, தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க 1வது வகைக்குள்ள வாரம். நெகிழ் உள்ள நெகிழ் உள்ளன்னு சொன்னாலே உங்களுக்கு என்னன்னு சொல்லி விளங்கிக்கும். ஏன்னா ஆரம்பத்துல பேசிக்கா நல்லா விளங்கிக் கொண்டீங்கடா. நெகிழ் உள்ள அப்படின்னு சொல்ல போக்குள்ள, கேள்விய தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில, நுகர்வோண்ட வருமான மாற்றத்த விட சரி, நுகர்வோண்ட வருமான மாற்றத்த விட, குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம் எப்படி இருக்க போகுதுண்டா, பெரிதாக காணப்படும். குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம் எப்படி இருக்கும்? பெரிதாக காணப்படும். பெரிதாக காணப்படும். அப்ப இப்படி கேள்விய தீர்மானிக்கிற இணை காரணி மாறாத நிலையில, நுகர்வோண்ட வருமான மாற்றத்த விட, குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதம் பெரிதாக காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதத்தான் நாங்க என்ன சொல்றோம்? நெகிழ் உள்ள வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. விளங்கிச்சா சொல்றது? அல்லது ஒன்றுக்கு கூடிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஒன்றுக்கு கூடிய நெகிழ் உள்ள அப்படின்னு சொல்ல போகல, அது நேர்க்கணியத்துக்குள்ள தான் நாங்க வகைப்படுத்துறோம்.
நேர்க்கணியத்துக்குள்ள தான் நாங்க வகைப்படுத்துறோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்லுது. அப்ப நெகிழ்வுள்ள வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு கூடிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்ன? கேள்விய தீர்மானிக்கிற இணைய காரணி மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்றத்த விட குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம் எப்படி இருக்க போகுதோ, அதிகமாக காணப்பட போகுது. பெரிதாக காணப்பட போகுது தொகை தொகை மாற்ற வீதம். அப்ப இதத்தான் நாங்க என்ன சொல்றோம்? நெகிழ்ச்சி உள்ள வருமானம் அல்லது ஒன்றுக்கு கூடிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. விளங்குதா சொல்றது? அப்ப இப்படியான நெகிழ்ச்சி வந்து என்ன பொருளுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா, ஆடம்பர பொருட்களுக்கு காணப்படும். ஆடம்பர பொருட்களுக்கு காணப்படும். உதாரணமா நாங்க எடுத்துக்கொள்வோமே, Y இதுல வந்து QD. சரி. Y வந்து அதாவது நுகர்வோரோட வருமான மாற்ற வீதம் வந்து 5000ல இருந்து 6000 தான் அதிகரிக்குது. 6000 அதிகரிக்குது. ரூ. 1000 அதிகரிக்குது. விளைஞ்ச சொல்றது. ஆனா நுகர்வோண்ட கேள்வி தொகை அப்படின்றது சாரி குறித்த பொருள்ன வந்து கேள்வி தொகை மாற்றம் வந்து 100ல இருந்து 150ஆக வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிகரிக்குது. அதிகரிக்குது. அப்ப நேர்க்கணியம். அதிகரிக்கிற டைம் அதிகரிக்குது. ஆனா, இந்த வீதத்த விட அதாவது நுகர்வோண்ட வருமான மாற்ற வீதத்த விட கேள்வி தொகை மாற்ற வீதம் அதிகமாக இருக்குது. அதிகமாக காணப்படுது. அப்படி அதிகமாக காணப்படுறத தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? நெகிழ்ச்சி உள்ளது. அல்லது ஒன்றுக்கு கூடியது. சரியா? நெகிழ்ச்சி உள்ள வருமானம், நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு கூடிய நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். விளங்குச்சா? இப்ப உதாரணமா உதாரணமா இதுல சமன்பாட்டு நாங்க போடுவோமே. அ இதுல சமன்பாடு என்னங்கட YED சமன் YED சமன் டெல்டா QD ன் கீழ டெல்டா Y டெல்டா Y தர Y ன் கீழ QD. Y ன் கீழ QD. இப்ப டெல்டா QD அதாவது கேள்வி தொகையில ஏற்படுகின்ற மாற்றத்த பார்த்தா 100ல இருந்து 150ஆக அதிகரிக்குது. அப்ப 50. அதே மாரி Y ன்ற மாற்றத்த பார்த்தா நுகர்வோட வருமான மாற்றத்த பார்த்தா 5000லிருந்து 6000 அப்ப 1000. சரியா? 1000 தான் மாற்றம் ஏற்படுது. அதிகரிக்குது. தர தர Y வந்து நாங்க 5000 அப்படின்னு இங்க எடுத்தோம்னால் 5000 அப்படின்னு இங்க எடுத்தோம்னா, நாங்க QD நாங்க எவ்வளோன்னு போடுவோம்? 100ன்னு போடுவோம். 100ன்னு போடுவோம். ஏன்னா 5000 ஆகிற டைம்ல கேள்வி தொகை 100. கேள்வி தொகை 100. ரைட். அப்ப நாங்க இத வந்து சுருக்கினா இதையும் இதையும் சுருக்கினால் இங்க 5 வரும். சரி. இந்த இது 2யும் சுருக்கினால் இங்க 2 வரும். அப்ப 5 5 வந்து 2ஆல பிரிச்சா 2 5. அப்ப 1க்கு கூடியது. விளைஞ்ச சொல்றது நெகிழ்ச்சி உள்ளது. அப்ப இதுக்கான வரைபடத்த நாங்க பார்த்தால், இதுல வந்து Y, இதுல வந்து QD ரைட். இப்ப சரி 5000த்துல இருந்து 6000 அதிகரிக்குது. 6000 அதிகரிக்குது. அதே மாரி கேள்வி தொகை வந்து நடக்குது. 100ல இருந்து 150 அதிகரிக்குது. இதுதான் இப்படிதான் இதனை வரைபடம் வரும். விளங்குது சொல்றது. அதாவது வருமானத்தை நுகர்வோட வருமானத்தையும் கேள்வி தொகையும் சம்பந்தப்படுத்தி நாங்க ஒரு வரைபடம் ஒன்று வரையிறோம். விளங்குச்சா உங்களுக்கு சொல்றது? ரைட். இதுதான் என்னன்னு சொன்னால் நெகிழ்ச்சி உள்ளது. ஒன்றுக்கு கூடிய நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம். அதுக்கு எதிர்மறையான கருத்து தான் என்னன்னா, நெகிழ்ச்சியற்ற அல்லது ஒன்றுக்கு குறைந்த நெகிழ்ச்சியற்ற அல்லது ஒன்றுக்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி. ஒன்றுக்கு குறைந்த அல்லது நெகிழ்ச்சியற்ற வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, அதுக்கு எதிர்மாறான கருத்து தரப்போகுது. அப்படின்னா, கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில வருமான மாற்றத்த விட அதுல குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம் எப்படி இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? சிறியதாக காணப்படுமா? பெரியதாக காணப்படுமா? சிறியதாக காணப்படும். விளங்குச்சா சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில, வருமான மாற்றத்தை விட குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்றம் சிறியதாக காணப்பட போகுது. விளங்குச்சா உங்களுக்கு சொல்றது? அதாவது டெல்டா Y தான் Y மாற்ற வீதத்தை விட டெல்டா QD மாற்ற வீதம் எப்படி இருக்க போகுது? சிறியதாக காணப்படும். அதாவது நுகர்வோட வருமான மாற்றம் தான் பெரியதாக காணப்படும் மாற்ற வீதம். சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். ஆ இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா
இதான் நாங்க நெகிழ்வற்ற அல்லது ஒன்றுக்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்படியான நெகிழ்ச்சி வந்து ரைட் ஒரு வருமான வட்டை வந்து அத்தியாவசிய பண்டங்களில் காணப்படும். ஒரு வருமான மட்டம் வரை அத்தியாவசிய பண்டங்களில் காணப்படும். சரி, அப்ப அத்தியாவசிய பண்டத்துக்கு எப்படியான நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, ஆடம்பர பண்டத்துக்கு எப்படியான நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப நெகிழ்வுள்ள நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து ஆடம்பர பண்டங்களுக்கு, நெகிழ்ச்சியற்ற வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து அத்தியாவசிய பண்டங்களுக்கு. இப்போ உதாரணமா நாங்க இத எடுத்துக்கொண்டா, வருமான மாற்றம் இதுல வந்து கியூடி வருமானம், நுகர்வோட வருமானம் இதுல குறித்த பொருள்ல கேள்வி தொகை. அப்ப நுகர்வோட வருமானம் வந்து 5,000 இருந்து 10,000 அதிகரிக்கிற டைம்ல, அரைக்கரவாசி அதிகரிக்கிற டைம்ல, அந்த கேள்வி தொகை வந்து 100ல இருந்து 125 தான் அதிகரிக்குது. அப்ப பாருங்க இதுல வருமான மாற்றத்தை விட கேள்வி தொகை மாற்ற வீதம் எப்படி இருக்குது? குறைவாக காணப்படுது. அப்படி குறைவாக காணப்படுறத தான் நாங்க என்ன சொல்றோம்? நெகிழ்ச்சியற்றது அல்லது ஒன்றுக்கு குறைந்தது. அப்ப நெகிழ்ச்சியற்ற நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க சொல்றோம். இல்லைங்களா? இப்ப உதாரணமா இதுக்கான சமன்பாடு எடுங்க. ரைட். இதுக்கான வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சிய கண்டுபிடிப்போம். YED சமன் டெல்டா QDயின் கீழ டெல்டா QDயின் கீழ டெல்டா Y தர Yயின் கீழ QD. Yயின் கீழ QD. அப்ப டெல்டா QD வந்து இங்க எனக்கு எத்தன? இங்க எனக்கு 25. டெல்டா Y வந்து 5,000. அப்ப 5,000லேருந்து 10,000 அதிகரிக்குது. அப்ப 5,000 தான் எங்களோட மாற்றம். அப்ப இதுல வந்து நாங்க டெல் ஆ நுகர்வோட வருமானத்த 5,000 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, எங்கட கேள்வி தொகை எதுன? 100 100 ரைட். அப்ப இதையும் இதையும் வெட்டேலும் 25 100ஆல பிரிச்சா 0.25 அப்படின்னு வரும். பாருங்க அப்ப 1க்கு குறைந்ததாக காணப்படுது. 1க்கு குறைந்ததாக காணப்படுது. 1க்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அதான் நெகிழ்வற்ற நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதுக்கான வரைபடத்தையும் நாங்க வரையலும். எப்படின்னு சொன்னால், இப்படி வரும். சரி. இதுல வந்து Y, இதுல வந்து QD 5,000 ஆகிக்கிற டைம் 100 10,000 அதிகரிச்சாலும் கேள்வி தொகை மாற்றம் வந்து கொஞ்சம் தான் அதிகரிக்க போகுது. 125 125 சரியா? அப்ப இது தான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த 1க்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் வரைபடம். இல்லைங்களா? இதுக்கான டிஃபரெண்ட்ட பாருங்க. இதுக்கான டிஃபரெண்ட்ட பாருங்க. அதே மாரி வந்து இந்த ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள், இந்த டிஃபரெண்ட் எல்லாமே ஒரே கண்ணோட்டத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லி தான் தரும். இல்லைங்களா? ஈஸியான ஒரு மெத்தட். ஒரு A4 பேப்பர்ல ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லி தந்துருவேன். எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? நெகிழ்ச்சியற்ற வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது ஒன்றுக்கு குறைந்த நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. சரி. அப்ப நேர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டு, அதுல 2 வகைகளையும் பார்த்திருந்தோம். ரைட். அடுத்ததாக நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப வருமா வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் 2வது வகை தான் என்னென்று சொன்னால் 2வது வகை தான் என்னென்று சொன்னால், எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. கேள்வி நிகழ்ச்சி. ரைட். அப்ப எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்ற வீதத்திற்கும் சரி நுகர்வோண்ட வருமான மாற்ற வீதத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான எப்படியான தொடர்பு காணப்படும் அப்படின்னு சொன்னால் எதிரான தொடர்பு காணப்படும். எதிர்க்கணிய தொடர்பு காணப்படும். எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுறதை தான் நாங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னால் எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். எதிர்க்கணிய தொடர்பு எதுக்கு எதுக்கு காணப்படும்? குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கோ குறித்த ஒரு ஒரு குறித்த ஒரு நுகர்வோண்ட வருமான மாற்ற வீதத்திற்கும் அதே மாரி குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான எதிரான தொடர்பு, எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுறத தான் நாங்க எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இப்படியான நெகிழ்ச்சி வந்து எப்பொழுதுமே வந்து இழிவு பண்ணங்களுக்கு தான் காணப்படும். இழிவு பண்ணங்களுக்கு
இழிவு பண்ணங்களுக்கு தான் இந்த எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி காணப்பட போகுது. தெளிவாக அதை வந்து நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அப்ப எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி உதாரணமா நாங்க எடுத்துக்கொண்டால், இப்ப ஒய் இதுல கியூடின்னு நாங்க எடுப்போமே. ஒய் நுகர்வோட வருமானம். இதுல வந்து குறித்த பொருள்னு கேள்வி தொகை. இப்ப நுகர்வோட வருமானம் 5000 இருந்து 10,000 அதிகரிக்குது. 10,000 அதிகரிக்குது. குறித்த பொருள்ல கேள்வி தொகை வந்து 100ல இருந்து 50 குறைவடையுது. இப்ப இதுக்கான காரணம் ஏன் வந்து இழிவு பொருட்களுக்கு இப்படி எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படி காணப்படுது அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணமா நீங்க உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்கள்ட்ட வந்து போன மாசத்த விட இந்த மாசம் வந்து வருமானம் அதிகரிக்குது. இப்ப அந்த 5000லேருந்து 10,000 வந்து அதிகரிக்குது. இப்ப அதிகரிக்கிற டைம்ல நீங்க வந்து தரம் குறைந்த பொருள வந்து வாங்குவீங்களா? அதான் இந்த இழிவு பண்றதுக்கான ஷார்ட்டா சொல்லப்போனா தரம் குறைந்த பொருள். கலைஞர் சொல்றது. அப்ப தரம் குறைந்த பொருட்கள் நீங்க வாங்க பார்ப்பீங்களா? இல்ல. ஏன்டா உங்கள்ட்ட வந்து காசு அதிகமாகிக்குது தானே கையில. பாருங்க 5000லேருந்து 10,000 அதிகரிக்குது வருமானம் உங்களோட வருமானம். நுகர்வோண்ட வருமானம். அப்ப நீங்க நுகர்வோண்ட எடுத்துக்கொண்டா, அப்ப உங்களோட வருமானம் வந்து 5000லேருந்து 10,000 அதிகரிச்சா, நீங்க தரம் குறைந்த பொருள வாங்க மாட்டீங்க. வாங்குறதுக்கு முன் வர மாட்டீங்க. நீங்க என்ன செய்வீங்க? சல்லிய கொஞ்சம் கூட குடுத்து சரி, நல்ல தரமான பொருட்கள வாங்குறதுக்கு முன் வருவீங்க. அப்ப தரமான பொருட்களுக்கு முன் வரீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப தரம் குறைந்த பொருட்கள்ன கேள்வி தொகை வந்து என்ன நடக்க போகுது? அது வாங்குற அளவு குறைய போகுது. வாங்குற அளவு குறையறதால அந்த கியூடி வந்து குறைய போகுது. பாருங்க அப்ப நுகர்வோர் வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கியூடி குறையுது. எப்படியான பண்டங்களுக்கு? இழிவு பண்டங்களுக்கு. இழிவு பண்டங்களுக்கு. அத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சிம்பிளான விஷயம். அத வந்து உள்வாங்கிக் கொள்ற மெத்தட்ல தான் என்ன இருக்குது. உங்களுக்கு அது விளங்கிச்சா? இல்லையா? அப்படின்றது வந்து நீங்க அத கவனிக்கிற இதுல தான் இருக்குது. விளங்கிச்சா? இழிவு பண்டம், தரம் குறைந்த பண்டம். தரம் குறைந்த பொருள நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா, வாங்குறதுக்கு முன் வாரீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள்ட்ட பணம் காசு இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். என்ன சொல்றது? கொள்வனவு சக்தி இல்ல. கொள்வனவு சக்தி எவ்வளவுக்கு இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் நீங்க வாங்க. இப்ப 5000 விக்கிற டைம்ல வந்து அந்த 5000க்கு ஏத்த மாரியான பொருட்கள் சேவையில தான் நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவுக்கு நாங்க கொள்வனவு செய்யலாம். அப்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல நீங்க என்ன செய்ய பார்ப்பீங்க? ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கூட்டி தரம் கூடிய பொருட்கள நீங்க வாங்குறதுக்கு வந்து நீங்க என்ன செய்வீங்க? முன் வருவீங்க. அப்ப முன் வர டைம்ல தரம் குறைந்த பொருட்களுக்கான கேள்வி இந்த இழிவு பண்ணதுக்கான கேள்வி தொகை வந்து என்ன நடக்குது? குறைவடைய போகுது. அதான் நாங்க என்ன சொல்றோம்? இந்த எதிர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. விளங்கிச்சா? அப்ப வருமானம் அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகையை குறைக்கிறோம். எப்படியான பண்ணதுக்கு? இழிவு பண்ணங்களுக்கு. இழிவு பண்ணங்களுக்கு. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்ப இதுக்கான நாங்க எங்களோட வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய நாங்க கண்டுபிடிக்க போனால், YED சரி. YED சமன் டெல்டா QD ன் கீழ டெல்டா Y தர Y ன் கீழ QD. Y ன் கீழ QD. அப்ப டெல்டா QD என்ன? QD அதாவது கேள்வி தொகை மாற்றம் 50. அதே மாரி நுகர்வோட வருமான மாற்றம் 5000. 5000லேருந்து 10,000 அதிகரிக்குது. 10,000லேருந்து 5000 கழிச்சா 5000 தர. அப்ப வருமானத்த வந்து நாங்க நுகர்வோட வருமானத்த நாங்க இன்னைக்கு வந்து 5000 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்டா, கேள்வி தொகை 100. 100. அப்ப பாருங்க. ஆ சரி. QD வந்து குறைவடையுது. -50. அப்ப குறைவடைஞ்சுன்னா -50. ரைட். அப்ப நாங்க இதுல இதையும் இதையும் வெட்டேலும். அப்ப -50 100ஆல பிரிச்சால் எங்களுக்கு -0.5 வரும். எதிர்க்கணியம். எதிர்க்கணியத்த குறிப்பிடுறது தான் இது. -0.5 அப்படின்னு சொல்லி போட்டு வரும். சரி. அப்ப எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து இழிவு பண்ணதுக்கு காணப்படும். இப்படித்தான் நாங்க என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். அப்ப இதுக்கான அந்த வரைபடத்த நாங்க எடுத்துக்கொண்டால் ஆ இப்படியான கோடு தான் வரும். அதாவது இதுல வந்து நுகர்வோண்ட வருமானம்னு எடுத்தால், இதுல வந்து கேள்வி தொகைன்னு எடுப்போம் குறித்த பொருள்னு. அப்ப நுகர்வோண்ட வருமானம் வந்து 10,000ல இருந்து 5000ல இருந்து 10,000 அதிகரிக்குது. அப்ப 5000ல ஈகிற டைம் கேள்வி தொகை வந்து என்ன? கேள்வி தொகை வந்து என்ன? 100. 100. அதே மாரி 10,000 அதிகரிக்கிற டைம்ல கேள்வி தொகை 50. 50. அப்ப 5000 ஆகிற டைம் நுகர்வோண்ட வருமானம் 100. 10,000 ஆகுற டைம்ல 50. 50. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இதுதான் இந்த எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றது. சரி. அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னா, பூரண 3வது வகைக்குள்ள வாரம். வருமானம் சார் நேர்க்கணிய அதாவது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இந்த வகையில 3வது வகைக்குள்ள வாரம். 3வது வகை தான் என்று சொன்னால், பூரண அல்லது முற்றாக நெகிழ்ச்சி அற்ற
நெகிழ்ச்சி அற்ற வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இல்லைங்களா? அல்லது பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்படின்னு சொன்னா என்னண்டா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கேள்வியை தீர்மானிக்கிற ஏனைய காரணி மாறாத நிலையில நுகர்வோண்ட வருமான மாற்றம் இருக்கிறதானே. அப்ப நுகர்வோண்ட வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான மாறாத தொடர்பு அல்லது பூச்சிய தொடர்பு காணப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா நுகர்வோண்ட வருமானம் எப்படித்தான் மாறினாலுமோ, அதாவது அதிகரித்தாலுமோ குறைவடைந்தாலுமோ கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படாது. அதாவது நாங்க இதுல படத்தை எடுத்துக்கொண்டா இப்ப கேள்வி தொகை இது. கேள்வி தொகை QD. இது வந்து வைன்னு நாங்க எடுத்துக்கொண்டா வை வந்து 5000 இருந்து 6000 அதிகரிச்சாலும் அந்த கேள்வி தொகை வந்து மாறாது. 100 தான் நிக்கும். 100 தான் நிக்கும். அப்ப இதுக்கான அந்த அட்டவணையை நாங்க எடுத்துக்கொண்டா அப்போ வை வந்து வை QD. வை QD. சரி. அப்ப y வந்து 5000 இருந்து 6000 அதிகரிச்சாலும் நுகர்வோட வருமானம் வந்து அதிகரிக்குது. 5000 இருந்து 6000 ஆனா கேள்வி தொகை வந்து 100 தான் காணப்படுது. கேள்வி தொகையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அப்ப கேள்வியை தீர்மானிக்கிற இணை காரணி மாறாத நிலையில நுகர்வோட வருமானம் மாற்ற வீதத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி தொகை மாற்ற வீதத்துக்கும் இடையிலான மாறாத தொடர்பு அல்லது பூச்சிய தொடர்பு காணப்படுது. மாறாத தொடர்பு அல்லது பூச்சிய தொடர்பு காணப்படுறது. சரியா? இதான் நாங்க பூஜ்ய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ உதாரணமா இதுக்கு வந்து நாங்க ஒரு இதுல வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க எடுப்போமே. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்கான சமன்பாடு என்ன? YED சமன் YED சமன் டெல்டா QD ன் கீழ டெல்டா Y. சரி. அதே மாதிரி தர Y ன் கீழ QD. சரி. அப்ப இப்படியான இந்த பூரண அல்லது முற்றாக நெகிழ்ச்சியற்ற அல்லது பூஜ்ய வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சி வந்து எப்படியான பண்ணங்களுக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட வருமானத்திற்கு அப்பால அத்தியாவசிய பண்டம். குறிப்பிட்ட வருமானத்துக்கு அப்பால அத்தியாவசிய பண்டம். இல்லைங்க சொல்றது அத்தியாவசிய பண்டம். சரி. அது எப்படியான அத்தியாவசிய பண்டம்னு சொன்னா, குறிப்பிட்ட வருமானத்துக்கு அப்பால் மேனேஜர் சொல்றது அத்தியாவசிய பண்டங்களுக்கு காணப்படும். ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலதிகமாக. சரி. அது அப்படியான அத்தியாவசிய பண்டங்களுக்கு வந்து இந்த பூரண அல்லது முற்றாக அல்லது பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நிகழ்ச்சி வந்து காணப்படும். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி காணப்படும். சரி. இப்ப இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இந்த சமன்பாடு இது. அப்ப டெல்டா QD வந்து QD மாற்றம் வந்து பூஜ்ஜியம். சரி. பூஜ்ஜியம். அப்ப Y மாற்ற வீதம் 1000. தர நாங்க வைய வந்து 5000 எடுத்தோம்டா இது வந்து 1000 100 சரியா? வைய வந்து அதாவது நுகர்வோட வருமானத்தை 5000 எடுத்தோம்னா கேள்வி தொகை வந்து 100. அப்ப இது வந்து நாங்க சுருக்கினா இதுல வந்து 5 வரும். அப்ப 5 வந்து 100ஆல பிரிச்சா 0.05 அப்படின்னு சொல்றோம். இது வாரதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, அதுக்கு தான் நாங்க இன்னைக்கு மெயினா அத வந்து நோட் பண்றோம். குறிப்பிட்ட வருமானத்துக்கு அப்பால்ன்னு சொல்லி. அந்த அப்பாலுக்கு கருத்து தான் இது. அது 0 தான். பாருங்க 0.05 மேனேஜா? அதான் விஷயம். இத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது வந்து பூச்சிய வருமான கேள்வி நிகழ்ச்சிக்கு வரப்போகுது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். திருப்பி ஒருக்கா சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். நேர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, எதிர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, பூச்சிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப நேர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை மேலும் 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். எப்படி? நெகிழ்ச்சியுள்ள வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அதே மாரி நெகிழ்ச்சியற்ற நேர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி நேர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 2 வகைகளாக மேலும் 2 வகைகளாக வகைப்படுத்துறோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. இவ்வளவு தான் வந்து இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதே மாரி லாஸ்ட்டா இறுதியான பகுதிக்குள்ள வாரம். கடைசி பகுதிக்குள்ள வாரம். இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இந்த பயன்பாடு. வருமானம் சார் கேள்வி நெகிழ்ச்சிந்த பயன்பாடு அல்லது முக்கியத்துவம். சரி. முக்கியத்துவம். அப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சின்ற பயன்பாடு அல்லது முக்கியத்துவம்
வந்து 5 முக்கியத்துவங்கள் இது இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் பல முக்கியத்துவங்கள் காணப்படுது. மிக பிரதானமாக நாங்க 5 முக்கியத்துவங்கள நாங்க பார்ப்போம். இப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் பயன்படல் முக்கியத்துவத்துல பிரதானமான 5 அ முக்கியத்துவங்கள நாங்க இப்ப 1வது விடயம் என்னடா, பண்டங்கள வகைப்படுத்த அப்ப ஆ நேர்க்கணியமா, எதிர்க்கணியமா, ஒன்றுக்கு கூடியதா, ஒன்றுக்கு குறைந்ததா, அப்ப எப்படியான அந்த நெகிழ்ச்சியின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம், பண்டங்கள வகைப்படுத்த இயலும். அது அத்தியாவசிய பண்டத்துக்கு வருதா? அல்லது ஆடம்பர பண்டத்துக்கு வருதா? அல்லது இழிவு பண்டத்துக்கு வருதா அப்படின்றத நாங்க பார்க்கணும். உதாரணமா நாங்க பார்த்தோம், இந்த பூஜ்ஜிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு அப்பால அத்தியாவசிய பண்டங்கள் காணப்படும். அதே மாரி எதிர்க்கணிய வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து இழிவு பண்டத்துக்கு காணப்படும். அப்ப இப்படி வந்து இப்ப எதிர்க்கணியமா இருந்துச்சுன்னு சொன்னா இழிவு பண்டம்னு விளங்கும். விளைஞ்சா சொல்றது. இப்ப எதிர்க்கணி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி ஐந்தா. அப்ப இப்படி வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய வச்சு எங்களுக்கு பண்டங்கள வகைப்படுத்த இயலும். அத்தியாவசிய பண்டமா? அல்லது ஆடம்பர பண்டமா? அல்லது இழிவு பண்டமா? இப்படின்றத எங்களுக்கு வந்து என்ன செய்யலும்? வகைப்படுத்திக் கொள்ள இயலும். இது 1வது பண்டங்கள வகைப்படுத்துறது. பண்டங்கள வகைப்படுத்த இயலும். இது 1வது முக்கியத்துவம். 2வது முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, வருமான மாற்றத்தின் அடிப்படையில சந்தையில பண்டங்களுக்கு காணப்படுகின்ற கேள்வி மாற்றம் அடையிற விதத்த வந்து எதிர்வு கூற இயலும். வருமானம் இப்படி மாற்றம் அடைஞ்சுன்னு சொன்னா, அந்த பண்டங்களுக்கு கேள்வி இப்படித்தான் மாற்றம் அடையும். அப்படின்றத நாங்க அந்த கேள்வி நெகிழ்ச்சியின் அடிப்படையில அது எதிர்க்கணியமா, நேர்க்கணியமா அப்படின்றத வச்சு நாங்க என்ன செய்யலும்? எதிர்வு கூற இயலும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்லி. இதுவும் வந்து 2வது ஒரு பயன்பாடு. 3வது பயன்பாடு என்னன்னு சொன்னா, பொருளாதார பொருளாதார அபிவிருத்தி திட்டமிடல்ல சாதனங்கள்ட ஒதுக்கீட்ட வந்து தீர்மானிக்கிறதுக்கு, அதாவது பொருளாதார அபிவிருத்தி திட்டமிடல்ல வந்து சாதனங்கள்ட ஒதுக்கீட்ட தீர்மானிக்கிறதுக்கு வந்து இது பயன்பட போகுது. அதே மாரி 4வது சர்வதேச வர்த்தகத்தின் சர்வதேச வர்த்தகத்தின் வளர்ச்சிய வந்து ஏற்படுத்துறதுக்காக, இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய பயன்படுத்த இயலும். அதே மாரி 5வது அரசாங்கம் வரி விதிப்பினை மேற்கொள்றதுக்கு உற்பத்தியாளர்கள் மீது ஆயிக்கலாம், வியாபாரிகள் மீது ஆயிக்கலாம். இப்படியான நமது பொருட்களின் விலைகள நிர்ணயிக்கிறதுக்கு வந்து அப்ப இந்த வருமானம் சர்க்கிள் நிகழ்ச்சி வந்து பயன்பட போகுது. அதே மாரி அரசாங்கம் வரிகள வந்து விதிக்கிறதுக்காக இந்த வருமானம் சர்க்கிள் நிகழ்ச்சி வந்து ஆ அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிய பயன்படுத்திடும். அப்ப இப்படியாக அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் பயன்படல் முக்கியத்துவங்கள நாங்க சொல்லிடலாம். அதாவது பண்டங்கள வகைப்படுத்துறதுக்கு ஆயிக்கலாம், வருமான மாற்றத்தின் அடிப்படையில சந்தையில பண்டங்களுக்கு காணப்பட்ட கேள்வி மாற்றம் அடையும் விதத்த வந்து எதிர்வு கூறுறதுக்கு ஆயிக்கலாம், பொருளாதார அபிவிருத்தி திட்டமிடல்ல சாதனங்களோட ஒதுக்கீட்ட தீர்மானிக்கிறதுக்கு ஆயிக்கலாம், அல்லது சர்வதேச வர்த்தகத்தின் வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ஆயிக்கலாம், அல்லது அரசாங்கம் வரி விதிப்பினை வந்து மேற்கொள்றதுக்கு ஆயிக்கலாம், அல்லது உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் ஆகியோர் அவங்களோட பொருட்களின் விலைகளை நிர்ணயிக்கிறதுக்கு ஆயிக்கலாம். அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா, அந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி வந்து பயன்பட போகுது. முக்கியத்துவம் அடைய போகுது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இவ்வளவுதான் இந்த வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சிக்குள்ள அல்லது 2.6க்குள்ள இருக்கிற அவ்வளோ விஷயம். சரியா? இந்த 2.6 சம்பந்தமான எந்த ஒரு கேள்வி இருந்தாலோ, அல்லது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க என்கிட்ட என்ன செய்யணும்? கேட்டு அத கிளியர் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? கட்டாயமா நோட்ஸ் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் இல்லாதாக்கள் எனக்கு மெசேஜ் குடுத்தாங்க. அவ்வளோ நோட்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். யூனிட் 2 சம்பந்தமா. ரைட்? அப்ப இப்போதைக்கு நாங்க என்ன செய்வோம்? கிளாஸ முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல 2.7ல நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.